Hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு நல்ல சூப்பரான ஸ்டார்டர்ஸ் ரெசிபி. இது ஆலு சீசி ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்வாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு ஒரு 4 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். அதை குக்கரில் வந்து சால்ட் போட்டு வேக வைக்கணும். 2 விசில் வேக வச்சா போதும். மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்பவும் வெந்து குழஞ்ச மாதிரி ஆகிடக்கூடாது, அதே ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. தோலை உரிச்சிட்டு அதனால நம்ம மேஷ் பண்ணி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கன்சிஸ்டன்சி. ரொம்ப மாய்ஸ்டாகவும் இல்லை, அதே நேரத்தில் ரொம்ப வந்து கல் மாதிரியும் இல்லை, கரெக்டாக வெந்திருக்குது. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். இல்லைனா கொஞ்சம் ஆறி இருந்துச்சுன்னா நம்ம கையிலேயே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்ல ஸ்டார்டர், டக்குன்னு பண்ணிடலாம். எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெய்னி டேஸ்க்கு மான்சூன் டைம்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை வந்து ஒரு கொத்து, சால்ட்டு, க்ரஷ்டு ஆரிகானோ, செடார் சீஸ் 100 கிராம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியாச்சு. அதனால மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுவுமே நல்லா இந்த உருளைக்கிழங்கோட எல்லாம் பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா டோ மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இதனால நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் ஏதாவது ஒரு பிளேட்லேயோ அந்த மாதிரி வச்சு, ஏன்னா நம்ம வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இதை கட் பண்ண போகிறோம். ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்நாக், அதே ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. ஏன்னா இதில் பொட்டேட்டோ, சீஸ், கொரியாண்டர் அதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால திக்னஸ் வந்து ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு இன்ச் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து ஃபேன்சியான எந்த இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. எல்லாமே வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது, வீட்டில் இருக்கிறது தான். பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம இதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே கோட்டிங் வந்து எல்லா இதுலேயுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பிரெட் க்ரம்ஸ் தான் கொடுக்க போகிறோம். அது வந்து பிரெட் க்ரம்ஸை கொடுக்கறது வந்து நம்ம மைதா மாவை தண்ணியில் கரைச்சி அதில் நம்ம டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி அதுவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம எக் வாஷ் அதுவும் கொடுத்து பண்ணலாம். நம்ம எக்கை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு அப்புறமா பிரெட் க்ரம்ஸை டிப் பண்ணி அப்படியும் பண்ணலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ வெஜிடேரியனாக இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் வந்து மைதா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க முட்டையிலேயே முக்கி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அதே டைமில் நல்லா பேனில் ஆயில் ஊற்றி ஹீட்டாக வச்சுருக்கோம். இப்போ அது நல்லா ஹாட் ஆகிடுச்சு. அதை வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம சீஸ் போட்டிருக்கிறதுனால டக்குன்னு வந்து ஒரு மாதிரி மெல்ட் ஆகி வெடிக்கிற மாதிரி வரும். ஸோ வந்து கரெக்டான டெம்பரேச்சர்லேருந்து அது பக்கத்துலேயே இருந்து பார்த்து எடுத்துட்டா அது எதுவும் ஆகாது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேப்பர் டவல் வச்சுருக்கோம். அதில் வந்து எல்லாத்தையும் எடுத்துடுறோம். ஸோ எக்ஸஸ் ஆயில் இருந்தால் அதில் ட்ரெயின் ஆகிடும். இது வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான, அதே ரொம்ப டேஸ்டியான டிஷ். எல்லாத்துக்குமே பிடிக்கும்.
இப்போ வந்து பசங்களுக்குலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வந்த உடனே வந்து என்ன இருக்குதுன்னு தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வந்து ரசித்து சாப்பிடுவாங்க, ருசித்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வீட்டில் கூட வந்து மான்சூன் டைம்லலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதுவும் சைடில் ஒரு டீ காஃபி குடித்தாலே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்நாக்கு. இந்த வீடியோ